தான் கைஸ். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். அவ்வளோவா தெரியாது, ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய கேம் விளாட்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக. பாருங்கள், ஸ்கின் நல்லா இருக்கா? மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும், பார்க்கலாம். இதுக்குள்ள குதிக்க முடிஞ்சா குதிச்சிடலாம்ல. பாருங்களேன் எத்தனை பேரையும் அடிக்கணும். நம்ம பீக்கு கிட்ட இறங்கினா நல்லா இருக்கும். வேற இறங்குவோம். எத்தனை பேர் இறங்குறாங்க, நம்ம இறங்கக்கூடாதான். டைவ் அடிச்சுட்டே போகணும். இந்த வாட்டி நம்ம கூட கேம் விளையாடுறதுக்கு சோழ வரல, அவன் வெளியே போயிருக்கா. அதனால நம்ம கற்றுக்கலாம். லூட்டெல்லாம் கிடக்கு. க்ளோவால் ஒரு நல்ல கன்று கிடச்சா சூப்பர். என்னோட ஃபேவரட் கன். இதில் எடுக்கலாம் கில் நிறைய. எவ்வளோ தூரமாக போகிறான். நான் எங்கேருந்து அடிக்கிறேன் பார்த்தீங்களா? இதாங்க, எனக்கு அவ்வளோவா விளையாடவே தெரியாது. இங்கேருந்து சுட்டுறான். த்ரோ பிளேஸ் ஹேக்கர்ஸ்லாம் ஹெட்லேயே அடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் வரதான் விளாடுறேன். அங்கே ஒருத்த போனாலே ஸ்லைட் பண்ணிட்டு இங்கே இருக்கா நாம் பார்க்க வேண்டியதாச்சு. நம்மளும் ஸ்லைட் பண்ணிட்டு போகலாம். யோ, இது வேற உனக்கு கை கண்ட்ரோல் மீறி போயிட்டே இருக்கு. எங்கே போய் நிறுத்த போது? கண்டிப்பாக ஒரு சுட்டிட்டு இருப்பான். கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். பாருங்கள், மேப்பில் காட்டுது. நம்மள காட்டுதான், அவனுக்கும் காட்டல. அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிறான்? இன்னும் வந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டு போய் அடிப்போம். உங்களுக்கு எந்த கேம் பிளேயர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து லவ்லி பாஸ் பிடிக்கும். அவர் சூப்பராக விளையாடுவார். அவர் சேனல் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ அப்டேட்லாம் நிறைய வந்துருச்சு கைஸ். பைக்கு நம்ம போய் பைக் எடுத்து ட்ரூன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். இதுதான் கையில் மீறி போயிட்டே இருக்கு. என் வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓடுறதே போட்டு தரேன். இத்தனைக்கும் 2 கிட்ட தான் அடிச்சிருக்கேன். என்ன பண்ணுறது? சரி போவோம் அப்படின்னு
வச்சு பூஸ்ட்டை போட்டு என்ன கண்ட்ரோல் மீறி போதும் காய்ஸ். பூஸ்ட்டை போட்டோன்னே ஒரு பூஸ்டரை அழுத்து விட்டு ஒருத்தர் மூணு கிலோ வச்சு நான் நினப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க வச்சு பண்ண வீடியோ. சரி போது அடுத்தாட்டி நான் சூப்பராக போடுறேன். ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அதனால் சும்மா போடலான்னு போட்டேன். எங்கேயும் பழத்தில் அடிச்சுட்டு இங்கேந்திரா அடிக்குது. சாட்சி விட்டாங்க. அப்பா இந்த கேமில் ரிவ்யூ ஆக முடியாதனால தான் தொலைச்சோம். நான் வீடியோவை இழுத்து தள்ளிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரி போவோம், அப்படியே சமாளிப்போம். என்னாச்சும் மாட்டோம்ல இருக்க போகிறான். இதுவும் தேவையான திங்ஸ் வச்சுருக்கான். ஹெல்த்து தேவை வர்த்தா. பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எவனும் வரலையே, சைலண்ட்டாக போக போர் அடிக்குது. ஃபஸ்ட்டு அந்த பைக் இருந்ததால நம்ம அங்கே போய் பிடிச்சிட்டு இருந்தோம். ஒன்றுமே இல்லை இங்கே. சரி இதுங்க மேப் பார்த்தேங்கச்சு. எங்கேருந்தோ அடிக்கிறாங்க, எங்கெங்கேயோ இருந்து அடிக்கிறாங்கப்பா. இவங்களெல்லாம் எனிமையாக வச்சுக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கே. இப்போ போட்டு தள்ளிட்டோம் காய்ஸ். ஐயோ 5 கிலோ வச்சு நான் என்ன பண்ணுறது? விளாட தெரியாது, அதனால தான் மக்கா விளையாடிட்டு இருக்கேன். சாரி காய்ஸ், அடுத்து வந்து கற்றுட்டு வந்து ஹேக்கராட்டம் விளாட்றேன். அங்கே ஒருத்தர் இருக்காப்பா, கவனிக்கவே இல்லை என்ன. அவன் ஓட்டுற இடத்துல நின்று ஸ்டக் ஆகிட்டான் போல. நின்ன இடத்துலேருந்து நின்று படு. எப்படி இதுக்குள்ள மாசம்? அது ஏதோ மாயம் இல்லை, மந்திரம் பின்ன மாதிரி தான் நினைக்கிறேன். சரி கைஸ், கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கான். ஒழிச்சுட்டாங்க கைஸ். டேய் தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் போதுடா. அங்கே ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். நீ உயிரோட அப்படி கூட குனிஞ்சிருக்க கூடாதா? ரெண்டு பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்காச்சும் இப்போ 9 பேர் தான் இருக்காங்க. ஒரு கார் இருக்கு கைஸ், இதை வச்சு சமாளிப்போம். ஏதாச்சும் வந்தால் மேலே விட்டு ஏற்றலாம். கண்ட்ரோல்
இருக்குது. சுற்றின இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். சரி போவேன் எங்கேயாச்சும் ஸ்டைட்டாக ஏதாச்சும் போய் இடித்து சாவ போகிறேன். அது மட்டும் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இடிச்சுக்கிறாம இருக்க மாட்டேன். சொல்லி வாய் முதல்ல இப்போ ஜஸ்ட் ஆனால் பின்னாடி இடிச்சு அங்கே ஒருத்தர் வர நினைக்கிறேன். இல்லை இல்லை நம்ம கணக்கு மட்டும் எந்த வித்தியாசமாக தெரியுது. இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேங்க. அங்கே ஒருத்தன் ஓடுறான் பின்னாடி. அவனையும் போட்டு தள்ளிடலாம். 7 பேர் தான் அதில் ஒருத்தனை சாவடிச்சிட்டேன். ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே யாருக்கிட்ட யார் அடிக்கிறேன்? இவ்வளோ டைலாக் பேசுகிறேன். இப்போது செத்துட்டேன் மட்டும் ஒரே அசிங்கமாக போயிடும். பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சமாக ஒரு 10 கில்லாச்சும் அடிச்சிருக்கேன். இவ்வளோ ஒரு 8 ஹெல்த் வச்சுருந்தான். விட்டுருவோமா? எடுத்தாச்சு. எங்கே எங்கேயாச்சும் போ. அந்த கார் இங்கே விட்டதே மறந்துச்சு. எங்கே வச்சோன்னே மறந்து போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீரியஸாக அவனை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? கில்லு முக்கியமான மறந்துன்னா தீர்றோம். சரி வாங்க சொல்லி இங்கேருந்து காலி பண்ணப்போ. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பேர் தாங்க இருக்காங்களே. அவங்க எங்கே இருக்காங்களோ யாரும் தெரியும். வேறு வந்து போட்டு சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வராமலாம் இருக்க போகிறான். ஏய் ஜோன் வருதுப்பா, நம்ம கிளம்பணும். மேப்பை பார்த்துருக்கல. அதனால் நம்ம ஜோனில் மட்டும் செத்துருக்கோம். ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண மாட்டியாடா. பாய் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் முக்கியமாக விளாண்டுருப்பேன். பரவாயில்ல விடுங்க, அடுத்தடுத்து சூப்பராக விளாண்டுட்டேன். ஸோ பாய் காய்ஸ், நான் உங்கள் தனலட்சுமி சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். பாய்.